ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம மார்க்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லேபிள் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லேபிளை வந்து நான் சும்மா கிளைண்ட்டுக்கு அனுப்ப முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்ரீமோட பாடியிலையோ இல்லை எதையா ஒன்று வந்து நம்ம வச்சு காமிச்சோம் அப்படின்னா மார்க்அப் மாதிரி பண்ணி காமிச்சோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரீ பிக்கில் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைல்ஸ் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுறேன். க்ரீம் மார்க்அப், பிகாஸ் நம்ம மார்க்அப் தான் இப்போ சர்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ க்ரீம் மார்க்அப் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீமோட மார்க்அப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஎஸ்டி ஃபைலாக. ஸோ பிஎஸ்டி ஃபைல் மீன்ஸ் ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் லேபிள் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ க்ரீம் லேபிள் இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஜேபிஜியாக டவுன்லோட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், Ctrl+O கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போது இந்த பாடி வந்துட்டு இருக்குது, இந்த மார்க்அப் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு another டாக்குமெண்ட்டாக இதாகும். ஸோ நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன். என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக வேணும், மேலே கேப் இல்லாமல். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு I'm gonna select டாப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டாப் ஆப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டாப் ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+Jன்றது டூப்ளிகேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு அங்கே இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஷேப்பில் ரெக்டாங்கிள் டூல் அண்ட் இங்கேருந்து இங்கே வரையும் நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஃபில் இருக்கா? ஸோ ஃபில்லில் வந்து நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நான் இதை வந்து ஒரு ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பாசிட்டி ஆர்எல்ஸ் ஃபில் வந்து நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன். அப்போ தான் என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேயரை அதோட ரேப் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி I'm gonna convert it as ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது கொடுத்திங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லேபிளை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ரேப் பண்ணணும் இல்லையா? ஸோ ரேப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்கிளை ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெசார்ட் கொடுக்கணும். டெசார்ட் கொடுத்துட்டு நான் கார்னர் எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரேப் பண்ணுறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சுன்னா ரேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ சின்னதாக இருக்கிறப்போ நம்மளுக்கு ரேப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எகெயின் ரைட் கிளிக் பண்ணி ரேப் கொடுக்குறேன். ரேப் கொடுத்தோன்னே எனக்கு இந்த டாட்ஸ்லாம் காமிக்குது. இந்த டாட்ஸ் வச்சு நான் ரேப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வந்து ரேப் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல யூ கேன் ஆட் இட். ஸோ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்டர் அழுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு ரேப் ஆகிருக்கும். ஸோ தெரியுதா? டபுள் டேப் பண்ணி டாக்குமெண்ட்டை இங்கே நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னது, Ctrl+O. ஸோ இந்த இமேஜ் நான் உள்ளே எடுக்கிறேன். எனக்கு இது ஒரு தனி டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இதை காப்பி கட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து we can drag it. காஸ்மெட்டிக்னு எனக்கு லைட்டாக தெரிஞ்சா ஓகே. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நார்மலில் இருக்குது. இந்த நார்மலில் இருக்கிறத நம்ம வந்து மல்டிப்ளை கொடுக்கலாம். ஸோ மல்டிப்ளை கொடுத்தா பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்டோட அது பிளண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமும் பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளை ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் போயிட்டு அண்டர் லேயர் அதுக்கப்புறம் கரண்ட் லேயர்ஸில் வந்துட்டு நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிளண்ட் பண்ணுறப்போ தெரியுது அவங்களுக்கு பிளண்ட் ஆகிறது. ஸோ நம்ம வந்து பிளண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் எனக்கு இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டோட கேப்போட கலர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்து க்ரியேட் ஃபில் இருக்கும் இல்லையா? இந்த க்ரியேட் ஃபில்லில் சாலிட் கலரை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வேணும். ஸோ நான் க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இது பிளண்ட் ஆகணும் அப்படின்றப்போ நான் இங்கே போய் மல்டிப்ளை கொடுத்தேன்னா எனக்கு அந்த கேப்போட எனக்கு பிளண்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நம்ம பிளண்டிங் ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நம்ம கேப்போட கரண்ட் லேயர் அண்ட் அண்டர்லைங் லேயர்ஸ் வந்து நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் சேவ் பண்ணோன்னே எனக்கு நம்ம டாக்குமெண்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் இது சேவ் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் உள்ள இம்போர்ட் பண்ணுறது Ctrl+O கொடுத்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி Ctrl
Ctrl X கொடுத்து நம்ம இங்கே ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தான் இருக்குது அந்த இது. ஸோ இதில் வந்து Ctrl V கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பிளேஸ்மெண்ட் வரும். ஸோ ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ட்ராக் பண்ண போகிறோம். ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளே வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுற ஒரு மார்க்அப். இதுவே ஆட்டோமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மார்க்கப்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஐம் சர்ச்சிங் அ க்ரீம் மார்க்கப். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே பிராண்ட் நேம் போட்டு வந்து ஒரு மார்க்கப் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், PSD ஃபைலாக வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ PSD ஃபைலாக சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு நேம்டாக இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஆலிவேரா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ நேம்டு இங்கே ஸ்டிக்கர் இருக்கிற மார்க்கப்பாக பார்த்து எடுத்திங்கன்னா நம்ம இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ ஆலிவேரா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா PSD ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் Ctrl O கொடுத்தனா எனக்கு பிளேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஐ கேன் இம்போர்ட் அ டாக்குமெண்ட். ஸோ எனக்கு இந்த டாக்குமெண்ட் வந்துருச்சா, இதை பேக்ரவுண்ட் அன்லாக் பண்ணிவிட்டு இங்கே எடிஷன் அண்ட் ஃப்ரீ கிரெடிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எடிஷனில் போயிட்டு லேபிள் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிசைன் ஹியர்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா ஆல்ரெடி கிரியேட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை டபுள் டேப் பண்ணேன்னா இங்கே இமேஜ் ப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். Ctrl O கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிளேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இந்த இமேஜ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆகும். அண்ட் ஆல் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா Ctrl S கொடுத்தேன்னா இது அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை ஆகிடும். நம்ம இங்கே போய் பார்த்தா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, அப்ளை ஆகிடுக்கு. இது உங்களுக்கு பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கரண்ட் லேயர் இல்லைனா அண்டர்லைங் லேயர் போயிட்டு நம்ம இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பிளெண்ட் ஆகிருக்கும். மேனுவலாக எப்படி மார்க்அப் பண்ணணும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக மார்க்அப் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்.